ஆறுமுகம் அவனுடைய மகனுக்கு ராஜா என்று பெயரிட்டான். ஆறுமுகத்தின் தந்தைக்கு ஆறுமுகத்திற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதற்கு ராஜா என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று அவருடைய மேனேஜர் அருண் மூலமாக தெரியவந்தது. ஆறுமுகத்தின் தந்தை ஆறுமுகத்தையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சந்திக்க நேரிட்டது. ஆறுமுகத்தின் தந்தை தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி ஆனார். ஆறுமுகத்தின் மனைவி லக்ஷ்மி நோய்வாய்ப்பட்டார். ஆறுமுகமும் லட்சுமியும் பேசிக் கொண்டிருப்பதை அவர்களுடைய மகன் ராஜா கேட்டான். ராஜாவும் ஆறுமுகமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மோனு சொல்லு, என்ன வேணும்? டாய்ஸ் வேண்டுமா? அப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கித் தரேன். அப்பா, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நான் உங்க கூட வேலைக்கு வரட்டுமா அப்பா, ப்ளீஸ்? ஏய், என்ன ஆச்சு? நீ படிக்கிற வயசுல படி. ஏன் திடீர்னு வேலைக்கு வரேன்னு சொல்ற? அதெல்லாம் வேண்டாம், சரியா? அப்பா, நான் படிக்கிறேன். ஆனா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? நான் லீவ் டைம்ல எங்க கூட வேலைக்கு வரேன்பா, ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லா படி, பெரிய பையன் ஆகு. அதுக்கப்புறம் வேலைக்கு போ. சரி, அப்பாவிற்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். அம்மாவை பார்த்துக்கோ, போயிட்டு வருகிறேன், சரியா? பாய் குட்டி. லட்சுமியும் ராஜாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜா, இங்க வா. அம்மா, சொல்லுங்கம்மா. ஏதாவது வேணுமா? நான் செய்றேன். ஏன் உன் முகம் வாடியிருக்கு? ஒன்னும் இல்லம்மா. எனக்கு தெரியும். நீ அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அப்பா உன்னை திட்டிட்டாரு இல்லையா? நல்லா இருக்கோம் பாட்டி. ஆறுமுகமும் ஆறுமுகத்தின் சித்தப்பாவும் பட்டாசு தொழிற்சாலை அலுவலகத்தில் சந்திக்கிறார்கள். அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் வேற என்ன? செல்லம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன், நீங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஓகே பண்ணுங்க. என்ன ஓகே பண்ணணும் சொல்லு. நான் லீவ் டைம்ல அப்பா கூட வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் மா. நீங்க தான் அப்பா கிட்ட சொல்லணும். என்ன சொல்ற? நீ சின்ன பையன், நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? உனக்கு இப்ப படிக்கிற வயசு, நல்லா படி. பெரிய பையன் ஆன பிறகு நல்ல வேலைக்கு போகலாம். இப்ப போய் உன் தங்கச்சி கூட விளையாடு, சரியா? இல்லம்மா. நீங்களும் அப்பாவும் பேசுறத் நான் கேட்டேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை. உங்களுக்கு உதவியா இருக்கும் இல்லம்மா. ப்ளீஸ் அம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்க. இல்ல, நீ படி. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். போய் விளையாடு. ராஜா சோகமான முகத்துடன் அந்த இடத்தை விட்டு சென்றான். ஆறுமுகத்தின் சித்தப்பாவும் சித்தியும் ஆறுமுகத்தினுடைய வீட்டிற்கு வந்து லட்சுமியோட உடல்நிலையை விசாரிக்க வந்தனர். அம்மா, தாத்தா, பாட்டி வந்து இருக்காங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை, உட்காருங்க. காபி, டீ சாப்பிடுங்க. சமையல் ரெடி பண்றேன். சாப்பிட்டுதான் போகணும். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் லட்சுமி, தண்ணி மட்டும் கொடு. அதெல்லாம் இல்ல அத்தை. தயவு செஞ்சு சாப்பிட்டு போங்க. இது என் அன்பு கட்டளை. சரிம்மா. லட்சுமி அவர்களுக்கு காபி கொண்டு வந்து தருகிறாள். ஃபர்ஸ்ட் காபி எடுத்துக்கோங்க. அரை மணி நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். சரிம்மா. உன் உடம்பு எப்படி இருக்கு? மாமா, உடம்பு கொஞ்சம் பரவாயில்லை. லக்ஷ்மி, அடுத்த வாரம் என் மகள் இந்தியா வருகிறாள். உன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து இருக்கா? அவள் உனக்கு ட்ரீட்மெண்ட் தருவதாக சொன்னாள். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் இல்லம்மா. சரிங்க, நான் போய் சமையல் ரெடி பண்றேன். இதோ இப்ப வந்துடுறேன். லக்ஷ்மி சமையலறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். மகேஸ்வரி, ராஜா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் பாட்டி. பாட்டி. ஆறுமுகத்தின் சித்தி குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஆறுமுகத்தின் சித்தப்பாவும் ராஜாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே நின்று போனில் பேசிக் கொண்டிருக்கிறார். தாத்தா, தாத்தா, சொல்லு. ராஜா. தாத்தா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன வேணும் ராஜா? தாத்தா, அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லை இல்லையா தாத்தா? அதனால என்னப்பா?
நான் லீவ் டைம்ல ஃபேக்டரிக்கு வந்து வேலை செய்யட்டுமா ப்ளீஸ் தாத்தா. வேண்டாம், நீ ஒழுங்கா படி. தாத்தா, நான் வந்து கொஞ்சமா வேலை கத்துக்குறேன். அங்க வந்தா என் படிப்புக்கு யூஸ் ஆகும் இல்லையே ப்ளீஸ் தாத்தா ப்ளீஸ். தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். அண்ணா மாதிரி இவன் குணம், தாத்தா போல பேரன். அவரும் இப்படித்தான் சின்ன வயசுல இருந்தார். என்ன தாத்தா யோசிக்கிறீங்க? அது ஒன்னும் இல்ல, சரி வா. நான் உன் அப்பா கிட்ட இத பத்தி பேசுறேன். அவன் என் பேச்சைத் தட்ட மாட்டான். ஆறுமுகத்தின் சித்தப்பாவும் சித்தியும் ஆறுமுகத்தின் வீட்டில் மதிய உணவு சாப்பிடப் போகிறார்கள். ராஜா, தாத்தாவையும் பாட்டியையும் கூட்டிட்டு வா. தாத்தா, பாட்டி வாங்க, சாப்பாடு ரெடி, வந்து சாப்பிடுங்க. எங்க அண்ணியோட கை ருசி அப்படியே இருக்கு. அப்படியா மாமா, ரொம்ப நன்றி. அவர்கள் உணவை சாப்பிட்டுவிட்டு காரில் கிளம்பிவிட்டார்கள். ஆறுமுகமும் ஆறுமுகத்தின் சித்தப்பாவும் பட்டாசு தொழிற்சாலை அலுவலகத்தில் சந்திக்கிறார்கள். ஆறுமுகம், நான் சொன்னா நீ கேட்ப. கண்டிப்பா சித்தப்பா. அதுல என்ன சந்தேகம்? இந்த வாரம் உன் தங்கச்சி இந்தியா வருகிறாள். சூப்பர் சித்தப்பா. நான் தங்கச்சியை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். நான் போய் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணிட்டு வரவா சித்தப்பா? சரி, அப்படியே ஆகட்டும். அவளை உன் மனைவி லட்சுமிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வர சொல்லி இருக்கேன். சரி சித்தப்பா. அப்புறம் உனக்கு ஒரு கடமை இருக்கு. அவளுக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா சித்தப்பா. நான் போய் இப்போ வேலை பார்க்கிறேன். நெல்லு, நான் உன்கிட்ட இன்னும் பேசி முடிக்கல, அதுக்குள்ள கிளம்பக்கூடாது. ஆரி, சொல்லுங்க சித்தப்பா. என் பேச்சை தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சித்தப்பா, கண்டிப்பா தட்ட மாட்டேன். உன் வீட்டுக்கு போனேன். ராஜா குட்டி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டான். ஃபர்ஸ்ட் நான் தயங்கினேன், அப்புறம் எனக்கு சரியா பட்டது. அவன் இங்க லீவ் டைம்ல வேலைக்கு வரட்டுமான்னு கேட்டான். நான் ஓகே சொல்லிட்டேன். காலையில் என்கிட்ட கூட இத பத்தி பேசினான். அது எப்படி? அவன் ஒரு குழந்தை சைல்ட் லேபர் ப்ராப்ளம் இருக்கு இல்ல சித்தப்பா? அது எனக்கு தெரியாதா? அவன் படித்து நல்லா வருவான். அவன் பொறுப்பா வளர்வான். அவன் வேலை கத்துக்கிடட்டும். நாம அவனுக்கு கொடுப்பது செலவு பணம்தான், சரியா? அவன் என் அண்ணா போலவே நடந்துக்குறான், பேசுறான். நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாம். நீங்க சென்னா சரியா இருக்கும். குட்டி செல்லம், இங்க வா. சொல்லுங்க அப்பா. உங்க தாத்தா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. சொல்லுங்க அப்பா. ஆறுமுகத்தின் சித்தப்பா ராஜாவிடம் போனில் பேசிக் கொண்டிருக்கிறார். தாத்தா, நான் உன் அப்பா கிட்ட பேசினேன். லீவ் டைம்ல ஃபேக்டரிக்கு வா, ஆனா படிப்பு ரொம்ப முக்கியம். ஓகே. சரிங்க தாத்தா, நல்லா படிப்பேன். தேங்க்ஸ் தாத்தா. சரி, போனை வைக்கிறேன், சமத்தா இருக்கணும். ஓகே தாத்தா. பை தாத்தா. என்ன ஹேப்பியா இருக்கியா? ஆமாப்பா, தேங்க்ஸ் அப்பா. சரி, போய் விளையாடு. அவன் படிக்கிற பையன், வேலைக்கு வான்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இப்படி சொன்னீங்க? அதுவா, அவனை பொறுத்தவரைக்கும் அது ஒரு வேலை. ஆனா நாம அவனுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கப் போறோம், சரியா? அவன் சந்தோஷமா இருப்பான் இல்லையா?